வணக்க மக்களை, சட்டமன்றம் குறிக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதாம். ஏமாந்த சோனகிரி ஆகிய பாஜகவா கொடுத்த 27இல் 20 தொகுதிகள் நிச்சயம் தேராது. அறிவார்ந்த அமித்ஷாவையே ஏமாற்றி விட்டாரா எடப்பாடியார்? வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியிலுமே ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் இந்த தமிழக அரசியல் களத்திலே தொகுதி பங்கீடு என்பதும் எப்போதும் ஒரு சதுரங்க ஆட்டத்தை போன்றதாம். இந்த முறை அதிமுக மற்றும் பாஜக இந்த கூட்டணி ஒப்பந்தம் அரசியல் விமர்சனங்கள் மட்டுமின்றி சொந்த கட்சி தொண்டர்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா. அதாவது ஏமாந்த சோனகிரியாக பாஜக மாற்றப்பட்டு விட்டதா என்ற குமுறல் அக்கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் ஒரு பலமாக எழுந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியோ தனது அரசியல் சாதுரியத்தால் பாஜகவிற்கு ஒதுக்கிய அந்த 27 தொகுதிகளில் சுமார் 20 தொகுதிகள் அக்கட்சிக்கு துளியும் கூட வெற்றி வாய்ப்பை இல்லாததான் பேச்சுக்கு அடிபட்டு வரும் நிலையில் பேசப்படுகிறதா. அதாவது பாஜகவுடன் கூட்டணி வைத்த அதிமுக பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட அந்த 27 சட்டமன்ற தொகுதிகளில் கண்டிப்பாக அவர்கள் 20 தொகுதிகளை வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடும் என்ற நிலையில்தான் அந்த தொகுதி பங்கீடு இருப்பது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமின்றி உள்ளூர் அதாவது எடப்பாடியார் ஏமாற்றி விட்டாரா என்ற கேள்வி இப்போது எழுந்த நிலையில்தான் தமிழக பாஜகவின் தற்போதைய தலைமை ஒரு பலவீனமாக இருப்பதாக தொண்டர்கள் கருதுகிறார்கள். இந்த வகையில்தான் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக பாஜகவின் முக்கியமாக அறியப்படும் நயினா நாகேந்திரன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இவர்கள் இருவரும் தொகுதி பங்கீட்டின் போது கட்சியின் நலனை விட அதிமுகவின் நிபந்தனைகளுக்கு பணிந்து போய்விட்டதாக தெரிகிறதாம். தென் மாவட்டங்களில் செல்வாக்குள்ள நயினா நாகேந்திரன் எந்தெந்த தொகுதியில் பாஜகவிற்கு சாதகமாக இருக்கும் என்பதை தெரியாதா அல்லது தெரிந்தேதான் கோட்டை விட்டாரா என்ற ஆதங்கம் நிலவிக் கொண்டிருக்கிறதா. இதேபோலதான் அனுபவம் வாய்ந்த தமிழிசை போன்ற பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தும் பாஜகவின் வெற்றி வாய்ப்புகளை தொகுதிகளை அதிமுகவிலிருந்து போராடி பெறவர் தவறிய அக்கட்சியினுடைய ஒரு பெரும் அதிர்ச்சியை கூட ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்கள் இருவருமே கட்சியின் எதிர்காலத்தை விட தற்காலிக சமரசத்திற்கே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறதா. இந்த வகையில்தான் அண்ணாமலை அவர்கள் தற்போது மாநில தலைவராகவோ அல்லது களத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த நிலைமை முற்றிலும் வேறாக இருந்திருக்கும் என்பதுதான் ஒரு பெரும்பாலான பாஜகவின் தொண்டர்களாக குமுறலாகவும் இருந்து வருகிறது. அண்ணாமலையின் அரசியல் பாணி என்பது எப்போதுமே ஒரு ஆக்ரோஷமானதாகவும் சமரசம் செய்து கொள்வதாகவும் இருக்கும். அவர் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி கண்ணில் விரலை விட்டு ஆட்டும் அளவிற்கு ஒரு துணிச்சலாக பேசி பாஜகவிற்கு சாதகமாக மற்றும் வெற்றி வாய்ப்பு தரக்கூடிய 70 தொகுதிகள் பட்டியலை முன்வைத்திருப்பார் என்பதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதிமுக விட அதிக வாக்கு சதவீதம் வாங்கிய இடங்களை குறிப்பிட்டு அவரை அடம்பிடித்து வாங்கியிருப்பார். ஆனால் அவர் இல்லாத இந்த இடைவெளியை பயன்படுத்தி எடப்பாடி அவர்கள் தனக்கு ஒரு சவாலான தொகுதிகளை பாஜகவின் தலையில் கட்டிவிட்டதாக கருதப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.